ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே கண்டிப்பா ஒரு ஸ்பெசிஃபிக் சீக்ரெட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாருமே எப்படியாவது அந்த ஒரு இண்டிகேட்டரையோ, இல்ல அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோ நான் கிராக் பண்ணிட்டா போதும். அத பாட்டுக்கு நான் போட்டு விட்டுட்டு எவ்ரி சிங்கிள் டே நான் ப்ராஃபிட்ஸ் எடுப்பேன் அப்படின்ற ஒரு தாட்ல அத நோக்கி ஓடி, ஓடி, ஓடி ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தே ரியலைஸ் ஓகே ப்ராப்ளம் வந்து என்னால அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கணுன்றது இல்ல. ஆக்சுவல் ப்ராப்ளமே இந்த அஸ் அ ட்ரேடரா என்கிட்ட தான் இருக்கு அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரியலைஸ் பண்ணுவாங்க. அந்த ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஓவரால் ட்ரேடிங் ஜர்னி மாறிடும். பட் ஒரு சில பேருக்கு அந்த ரியலைசேஷனே வராம இன்னும் நோக்கி ஓடிட்டே தான் இருப்பாங்க. இன்னும் லூஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இத கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி எக்ஸ்ப்ளைன் பண்ற ஒரு புக் தான் த பெஸ்ட் லூசர்ஸ் வின் அப்படின்ற ஒரு புக். ஸோ மத்த புக் மாரி எப்படி ஆர்எஸ்சிய ரீட் பண்ணணும், எப்படி மேக்டி எப்படின்னு ரீட் பண்ணணும்னு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு 300 பேஜஸையும் வெறும் டெக்னிக்கல் விஷயத்த வச்சு கம்ப்ளீட் பண்ணாம, இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, டாம் ஆக்சுவலி ஆர்எஸ்ஐ, மேக்டி இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகே. பட் அதையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரேடிங் சைக்காலஜி பிரின்சிபிள்ஸ் தான் ரொம்ப ரொம்ப கோர். அதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸை விட. ஸோ அதை ஒருத்தர் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்களால மட்டும் தான் அந்த லாங் ரன்ல சக்ஸஸ்ஃபுல்லா இருக்க முடியுன்றத ஒரு டீடைல்டு அப்ரோச்சா அந்த புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த புக்ல டாம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, எல்லாரும் மாரியும் தான் நானும் இனிஷியல் பீரியட்ல நான் அனலைஸ் பண்ணாத சார்ட்ஸே இருக்காது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹார்ஸ் வெறும் சார்ட்ட மட்டுமே நான் அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். எந்த இடத்துல சப்போர்ட் வரும், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வரும், இந்த இடத்துலேருந்து புல் பேக் வரும், இந்த இடத்துலேருந்து ரிட்ரேஸ்மென்ட் வரும்ன்ட்டு ஏகப்பட்ட விஷயத்த நான் ஸ்பெண்ட் பண்ணி கடைசியில பர்ன் அவுட்டே ஆயிட்டேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தான் ரியலைஸ் ஆகுது, ஓகே இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து வெறும் ஜஸ்ட் ஒரு 20% மட்டும் தான். ரிமைனிங் இருக்கிற 80% ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜில ப்ராப்ளம் இல்ல, என்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்த ஐடென்டிஃபை பண்ணி எப்படி நான் சால்வ் பண்ணேன் அப்படின்றது தான் அவரோட ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த புக்லயே. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கான் தியரி ட்ரை பண்ணிட்டேன், அண்ட் கெல்ட்னர் சேனல் ட்ரை பண்ணிட்டேன், போலிங்கர் பேண்ட் ட்ரை பண்ணிட்டேன், ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு வாட்டியும் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஒரு 6 மந்த்ஸ் ட்ரேட் பண்ணுவேன், அப்புறம் எடுத்து போட்டுருவேன். திருப்பி 6 மந்த்ஸ் ட்ரேட் பண்ணுவேன், அப்புறம் எடுத்து போட்டுருவேன். ஸோ ஓவர் த பீரியட்ல என்னால சஸ்டெயின்டா ஒரு பர்ட்டிகுலர் ட்ரேடிங் சிஸ்டம ட்ரேட் பண்ண முடியல. அப்படியே ட்ரேட் பண்ணாலும் அது கன்சிஸ்டென்ட்டா எனக்கு ப்ராஃபிட்டும் குடுக்கல. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நான் ஃபெட் அப் ஆயி, என்கிட்ட என்னதான் ப்ராப்ளம் இருக்குன்னு உட்காந்து ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறமா தான், ஒவ்வொரு விஷயமா எனக்கு இந்த ஓவரால் ட்ரேடிங்க பத்தின ரியாலிட்டி புரிய ஆரம்பிச்சது. ஸோ அவர் சொல்றது என்னன்னா, மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நீ எவ்வளோ சார்ட்ஸ படிச்சிருக்க, எவ்வளோ கோடிங் உனக்கு தெரியும், எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ணியிருக்கிற, இது எதுவுமே மார்க்கெட்டுக்கு முக்கியம் இல்ல. நீ டாக்டரோ, இன்ஜினியரோ, 10த் ஸ்டாண்டர்டோ படிச்சிருக்கியா, படிக்கல இது எதுவுமே முக்கியம் இல்ல. யார் மார்க்கெட்டில பொறுத்தவரைக்கும் பயங்கரமா ரிவார்ட் எடுப்பாங்கன்னா, யார் ஒருத்தவங்க தன்னோட எமோஷன கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் பண்றாங்களோ, அவங்களால மட்டும் தான் அந்த லாங் ரன்ல கண்டிப்பா மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்ற மென்ஷன் பண்றாரு. ஸோ இந்த சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ்க்கும், அன்சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் என்ன? ஒருவேளை சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் வந்து அதிகமான லாஸ் ஃபேஸ் பண்ண மாட்டாங்களா? இல்ல அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் அதிகமா ஹிட் ஆகாதா? இல்ல அவங்களோட வின்னிங் அக்யூரசி எப்பவுமே 90%க்கு மேல இருக்குமா? அப்படின்னா அந்த மாரி எதுவுமே இல்ல. சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸுக்கும், நான் சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ்கிட்டயும் பார்த்தீங்கன்னா, 2 பேர்கிட்டயும் ஒரே ட்ரேடிங் சிஸ்டம் குடுத்தாலுமே, சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா இருக்கிறவங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் மார்க்கெட் ரொம்பவே மாறும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா? ஃபைன். ஓகே. நோ ப்ராப்ளம். திருப்பி நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா? ஃபைன். நோ ப்ராப்ளம். இதுதான் ப்ராசஸ். இதுதான் ஓவரால் அவுட்கம்மா இருக்கப்போது. ஓகே. நான் அந்த ஸ்டாப் லாஸ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அந்த ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதுனால, அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா, என் அக்கவுண்ட் வந்து 50% டவுன் ஆக போறதில்ல. 40% டவுன் ஆக போறதில்ல. ஜஸ்ட் 1% இல்ல 2% தான் ஓவரால் என் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா, என் அக்கவுண்ட்லேருந்து, என் கேபிட்டல்லேருந்து இறங்க போகுது. அதனால தே ஆர் கம்ஃபர்டபிள் இன் இட். பட் இதுவே நார்மல் ட்ரேடர்ஸா இருக்கும்போது, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட அப்ரோச்சே மாத்திடுறாங்க. ஓகே. நான் பை பண்றேன். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது, ஓகே நான் ரூ. 100ல வாங்கினேன். இப்ப ரூ. 80ல இருக்கு. நான் ரூ. 100லயே வாங்கியிருக்கேன்னா, அப்ப ரூ. 80 இத விட சீப்பா தானே இருக்கும். ஸோ ப்ராபப்ளி நான் அந்த ஸ்டாப் லாஸ எடுத்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஆவரேஜ் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இங்கிருந்து மார்க்கெட் இன்னும் மேல போச்சுன்னா, ஐ வில் மேக் ப்ராஃபிட்ன்னுவாங்க. பட் என்ன ஆகும்? அது ஃபர்தரா ரூ. 80லேருந்து ரூ. 70, ரூ. 60, ரூ. 40, ரூ. 30 போகும்போது, அவங்களோட லாஸஸ் இன்னும் அதிகமாகும். அண்ட் டாம் அவரோட புக்ல ஒரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவ மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னன்னா, பேஸ்ட் ஆன் அமெரிக்கன் மார்க்கெட்ஸ்ல ஏகப்பட்ட புரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா? இங்க Zerodha, Grown இருக்க மாரி அங்கேயும் நெறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. அந்த புரோக்கர்ஸோட ஓவரால் டேட்டா வைத்து அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணும்போது, ஓவர் த பீரியட்ல ஆல்மோஸ்ட் 43 மில்லியன் ட்ரேட்ஸ் நடந்திருக்கு. அவங்களோட இந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டாக் புரோக்கர்ஸ்ல. அதுல மோர் தென் 60% ஆஃப் த ட்ரேட்ஸ் வந்து வின்னிங் ட்ரேட்ஸ் தான். இந்த ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் பிளேஸ் பண்ணது எல்லாமே வின்னிங் ட்ரேட்ஸ் தான். பட் ஸ்டில் மோர் தென் 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஓவராலா பார்த்தீங்கன்னா, அந்த இயர்ல தே டிட் நாட் மேக் மனி. வெறும் 10% தான் தே மேட் மனி. ஏன்னா, இந்த ஓவரால் வின்னிங் அக்யூரசி இவ்வளோ அதிகமா இருந்தாலுமே, நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ப்ராஃபிட்ஸ் சின்னதா இருக்கு. பட் அவங்களோட லாஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஒரு ட்ரேட் எடுத்து அது ப்ராஃபிட்டபிளா போகும்போது, பரவால்ல ரூ. 1000 ப்ராஃபிட் வந்துருச்சு. உடனே நம்ம வெளிய வந்துடுறோம். பட் அதுவே அவங்களுக்கு லாஸா போகும்போது, கம்ப்ளீட்டா அகைன்ஸ்ட்டா போகும்போது, அடடா! ரூ. 1000 லாஸ் வந்துருச்சுன்னு வெளிய வராம, ஓகே வெயிட் பண்ணலாம் அப்டின்னுவாங்க. அது ரூ. 2000 லாஸ் ஆகும்.
அதுக்கப்புறம் இன்னும் வெயிட் பண்ணலான்னு பார்த்தா அது 3000 லாஸ் ஆகும். எவென்ச்சுவலி ஒரு 10,000 லாஸில் வெளியே வருவாங்க. ஸோ ரூ. 1000 ப்ராஃபிட்டு, பட் 10,000 லாஸ். ஸோ ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ண என்ன ஆகுதுன்னா, சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக எடுக்கிறாங்க. எடுத்து ஒரேடியாக ஒரே ட்ரேடில் மொத்த லாஸஸையும் எடுத்து ப்ராஃபிட்டையும் விட்டு அதை விட அதிகமான லாஸஸையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான காரணம் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இதுக்கான காரணம் அவங்களோட ட்ரேடிங் சைக்காலஜி தான் அப்படின்றத கன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ டாம் அந்த புக்கில் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, நீங்கள் யூ ஹேவ் டு ட்ரேட் பெட்டரா இல்லை யூ ஹேவ் டு திங்க் பெட்டரானா, ட்ரேட் பெட்டர் இல்லை, ஃபஸ்ட்டு திங்க் பெட்டர் தான் முக்கியம், ஃபவுண்டேஷன்ஸ் தான் முக்கியம். ஏன்னா எல்லாமே ஸ்டார்டிங் ஃப்ரம் த பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்புறமா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு அலைண்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நீங்கள் ஒரு 1,00,000 கேபிட்டல் வச்சுருக்கீங்கன்னா அந்த 1,00,000த்தில் எவ்வளோ பர்டிகுலர் நம்பர் ஆஃப் லாட்ஸ் வாங்கணும், இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வாங்கணும், அந்த குவான்டிட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஓவரால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட உங்களோட ஓவரால் கேபிட்டல்லேருந்து 2% இல்லை 3%க்கு மேலே லாஸ் ஆகாதுன்னா அந்த பொசிஷன் சைஸை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பேசிக்ஸை ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சிக்கணும். ஏன்னா பேசிக்ஸ் தான் வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு மார்க்கெட் மூவ் ஆகுது, எதுக்கு மூவ் ஆகுது, ஏன் மூவ் ஆகுதுன்ற ஒரு பேசிக் பிரின்சிபல் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்காக வரும். இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் நீங்கள் ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பீங்க கடைசி வரைக்கும் அப்படின்ட்டு இருந்தார். அதே மாதிரி இனிஷியல் பீரியடில் எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே கான்ஃபிடென்ட் லெவல் பீக்கில் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் கூட அந்த அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்காது. பட் இனிஷியல் ட்ரேடருக்கு பயங்கர பீக்கில் இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிஸ்க் எடுத்து அதிகமாக லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு இனிஷியல் பீரியடில் நீங்கள் எவ்வளோ தான் கான்ஃபிடென்ட் இருந்தாலுமே யூ கீப் இட் இன் மைண்ட். ஓகே ஃபைன், மார்க்கெட் நம்ம என்ன தான் இருந்தாலுமே மார்க்கெட் நம்மளை கண்டிப்பாக முட்டாளாக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரேட் இன் பிக் கேபிட்டல். என்னோட கேபிட்டல் கம்மியாகவே வச்சு நான் இப்போதைக்கு ட்ரேட் பண்ணிக்கிறேன். இனிஷியல் பீரியடில் நீங்கள் வாண்டடாகவே கம்மியாக ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எவ்ரி சிங்கிள் திங் ஜேர்னல் பண்ணுங்கள். ஸோ இட் குட் பி இன் எக்ஸலோ இல்லை இட் குட் பி இன் எனி திங். இந்த ட்ரேடு இதுதான் என்ட்ரி, இதுதான் எக்ஸிட்னு ஒரு ஜேர்னல் பண்ணும்போது தான் உங்களுக்கே உங்களோட ப்ராக்ரஸ் தெரியும். ஓகே, லாஸ்ட் 1 வீக் இந்த வீக் பெட்டராக இருக்குண்ணா, லாஸ்ட் 1 மந்தோட இந்த மந்த் பெட்டராக இருக்குண்ணா அப்படின்ற ஓவரால் ப்ராக்ரஸ் உங்களுக்கு தெரியும். அது ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி, ஸ்கூல் கார்டு ரிப்போர்ட் மாதிரி. ஆனுவலில் எவ்வளோ, இல்லை குவார்ட்டர்லியில் எவ்வளோ, இந்த மிட் டேர்மில் எவ்வளோன்றது ஒரு ப்ராக்ரஸ் வரும்போது தான் ஓகே ஃபைனல் எக்ஸாம் போகும்போது ஓகே நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம்னு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி தான் அந்த ட்ரேடிங் ப்ராக்ரஸை நம்ம ட்ராக் பண்ணணும். அண்ட் ஃபைனலி நான் எப்போவும் யூஸ்வலாக சொல்கிறது தான் இவரும் இந்த புக்கில் சொல்கிறாரு, ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ், ஃபர்கெட் த ப்ராஃபிட்ஸ். ஸோ இந்த ப்ராஃபிட்டையே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க, இந்த ட்ரேட் எடுத்தால் இவ்வளோ பணம் வரும்னு நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக டிசிப்ளினாக இருக்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் த எக்ஸிக்யூஷன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்ஸ் அலைன்ட் ஆயிரும். இது எல்லாமே தான் அந்த சாப்டரில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அஸ் அ ட்ரேடர் நம்ம மற்ற ட்ரேடர்ஸ் கூட ஃபைட் பண்ணுறோம், அவங்கள விட நம்ம ப்ராஃபிட் எடுத்துடணும் அப்படின்றது தாட்டே தப்பு. ஏன்னா மார்க்கெட் இஸ் நாட், யூ ஆர் நாட் அகெயின்ஸ்ட் த மார்க்கெட், யூ ஆர் நாட் அகெயின்ஸ்ட் த அதர் ட்ரேடர்ஸ், யூ ஆர் அகெயின்ஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ உங்களோட மைண்டு கூட நீங்கள் ஃபைட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது தான் ஆக்சுவல் ட்ரேடிங்கு. ஏன்னா ஆக்சுவல் நம்மளோட பிரெயின் வந்து எப்போவுமே வந்து கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கும். அது வந்து ஒரு அன்கம்ஃபர்ட் சிச்சுவேஷன். ஏன் நம்ம நிறைய பேர் வந்து ஒரே வேலையில் இருக்கோம், ஏன் நம்ம ஒரே செஞ்ச விஷயத்தையே செய்கிறோன்னா, வி லைக் கம்ஃபர்ட், வி டோன்ட் லைக் சேஞ்ச், வி டோன்ட் லைக் அன்சர்டனிட்டி. நாளைக்கு என்ன ஆக போகுதோ அப்படின்ற ஒரு பயம் இருந்ததுன்னா அது நம்ம மைண்டுக்கு பிடிக்காது, நம்மளை ஹாப்பியாக வச்சுக்காது. ஸோ இது எல்லாமே ட்ரேடிங்க்கு அகெயின்ஸ்ட். ஸோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, கண்டிப்பாக இதுதான் நடக்கணும், ஒரு செர்டனிட்டி இருக்கிறது, ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கிறது, இது எதுவுமே மார்க்கெட்டில் கிடையாது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த ட்ரேடு உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவும் போகலாம், உங்களுக்கு ஃபேவரபுளாகவும் வரலாம். ஸோ ஒரு 5 ட்ரேடு எடுக்கிறீங்கன்னா 6வது ட்ரேடு ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம், லாஸாகவும் இருக்கலாம். ஒரு ரேண்டம்னஸ் இருக்கும், ஒரு ரிஸ்க் இருக்கும், எமோஷ்னல் பெயின் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகிற வரைக்கும் ஒரு சாப்பாடு, தண்ணி எதுவுமே இறங்காது. திருப்பி ஃபேவரபுளாக போகும்போது தான் இந்த லஞ்ச் பாக்ஸில் கையே வைப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்மளோட ஆக்சுவல் ஹியூமன் கெப்பாசிட்டிக்கு எல்லாமே ஆப்போசிட்டில் தான் இந்த ட்ரேடிங்கோட ஓவரால் பிஹேவியரே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும். ஸோ டாம் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம ஓவரால் பிரெயின் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் இருக்கும். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம நான் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது தான் ஜென்ரல் ஸ்டேட் ஆஃப் மைண்டே ட்ரேடிங்கில். ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் நார்மலாக இருக்கிறத விட அப்நார்மலாக பிஹேவ் பண்ணால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு லைக் ஹோல்டிங் ஆன் டு த வின்னர்ஸ், ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரேட் எடுக்கிறீங்க, அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னா அதை ட்ரையல் பண்ணிகிட்டே போங்க, இமீடியட்டாக வெளியே வராதிங்க. தட் வில் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள், பட் தட் இஸ் ரைட் ஃபார் ட்ரேடிங் அப்படின்றார். அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் நம்ம எப்போவுமே வந்து ஒரு லாஸஸை கட் பண்ணுறதுக்கு ஏன் தயங்குறோன்னா, தட் கிவ்ஸ் யூ பெயின். ஐயோ இன்னைக்கு லாஸ் வந்துருச்சுன்றது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு ஃபீல், ஒரு பெயின். அது நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்றதுனால தான் அதை தள்ளி போட்டுகிட்டே போகிறோம். இல்லை பரவாயில்ல ரிகவர் ஆயிரும், இல்லை பரவாயில்ல ரிகவர் ஆயிரும், ஹோப் மோடில் போகிறோம். பட் ஹோப் மோடில் போகும்போது எவென்ச்சுவலி அது பெரிய லாஸ் ஆயிடுது. அதனால் யூ ஹேவ் டு பி அகெயின்ஸ்ட் யுவர் எமோஷன். பரவாயில்ல லாஸ் இருந்தால் ஐ வில் டேக் த பெயின் அப்படின்னு சொல்லி யூ ஹேவ் டு கட் ஷார்ட் இட். எப்போவுமே அதான் சொல்லுவாங்க, ஷார்ட் டேர்ம் சஃபரிங் இஸ் பெட்டர் தென் லாங் டேர்ம் நோ சஃபரிங். ஸோ ஒரு லாங் டேர்மாக ஒரு ஷார்ட் டேர்ம் பெயின் இஸ் பெட்டர் தென் லாங் டேர்ம் சஃபரிங் சொல்லுவாங்க. அந்த சின்ன பெயின் அந்த மூமெண்ட்டோட முடிஞ்சிடும். பட் அதை அப்படியே வச்சுட்டே இருந்தோம்னா அது பெரிய சஃபரிங்காக மாறிடும். அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங். சின்ன லாஸஸ் இருக்கும்போதே கட் பண்ணிட்டு வெளியே வந்துடும்.
அண்ட் நோ மேட்டர் வாட் என் ரூல்ஸ் இதுதான் சொல்லுதுன்னா அந்த ரூல்ஸை ஸ்டிக் பண்ணிகிட்டே இருங்க. எப்போவுமே உங்கள் பிரெயின் உங்களுக்கு தாண்டி வந்து அனலைஸ் பண்ணும். இல்லை பாரு மார்க்கெட் மேலே போகுது, நீ என்ன ஷார்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும். பட் உங்களோட ரூல்ஸ் படி அது ஷார்ட்னா ஓகே ஃபைன், அதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களோட அனாலிசிஸை கொண்டு வந்து அந்த ஓவரால் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ஓவர் ரைட் பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி நோ மேட்டர் வாட் உங்களோட மைண்ட் அடாப்டபிலிட்டி ஆகணும்னா உங்கள் அனாலிசிஸ் ரைட்டாக ராங்கோ அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. பட் அந்த அனாலிசிஸ் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ ஹை கேபிட்டலில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எப்போவுமே உங்களை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் இனிஷியல் பீரியடில் கம்மியாக வச்சு அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரே ரீசன் உங்களோட கேபிட்டலில் கம்மியான ஒரு 1 லட்சம் இருக்குன்னா 1 லட்சத்தையும் போட்டு ட்ரேட் பண்ணாமல் ப்ராபப்ளி ஒரு 20,000 இல்லை 30,000 வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் உள்ளே வராது. ஏன்னா பரவாயில்ல ஸ்டில் 70% ஆஃப் த கேபிட்டல் இருக்குது, நான் இப்போ 30% வச்சு தான் ட்ரேட் பண்ணணும் போது நீங்கள் அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவீங்க. அண்ட் ஃபைனலி இனிஷியல் பீரியடில் உங்களோட எமோஷனல் ஸ்டேட்டை நீங்கள் ஜேர்னல் பண்ணணுன்னுவாங்க. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேட் எடுக்கிறேன்னா அந்த ட்ரேட் எடுத்து முடிகிற வரைக்கும் உங்களோட எமோஷனல் ஸ்டேட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் எழுதிட்டே வரீங்க, இல்லை எக்ஸலில் ஒரு நோட் டவுன் பண்ணிட்டு வரீங்கன்னா அது உங்களை பற்றி உங்களுக்கே தெரியும். ஓகே நான் எந்தெந்த டைமில் தப்பான டெசிஷன் எடுக்கிறேன், இல்லை எந்தெந்த டைமில் பேனிக் ஆகிறேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பெட்டர் ட்ரேடிங் டெசிஷன் எடுப்பீங்க. ஸோ ஓவராலாக இந்த பெஸ்ட் லூசர்ஸ் வின்ன்ற ஓவரால் இந்த புக்கே கம்ப்ளீட்டாக வந்து நான் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன், அவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன், நான் இப்படி ஆகிட்டேன், மார்க்கெட் ரொம்ப ஈஸி அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ரியாலிட்டி ஆஃப் த மார்க்கெட் என்னன்றதை ஒரு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு புக். ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஒரு புக் சஜஷன் பார்க்குறீங்கன்னா இந்த புக்கு டெஃபினெட்லாக ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட். ஸோ ஓவராலாக அப்ரோச் டுவர்ட்ஸ் மார்க்கெட்டை எப்படி இருக்கணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்த புக். அந்த புக்குக்கான லிங்க் நான் வந்து அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், யூ கேன் பர்ச்சேஸ் தட். ஸோ அது வந்து இங்கிலீஷில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், தமிழ் இல்லை. இன்கேஸ் ஆடியோ புக்கில் அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணும்னா நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் அதையும் செக் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. ஐ வில் see you guys next week with another video. Bye.